சமீபத்தில் இந்த நியூஸ் 18ல அந்த அசோக் வர்ஷன் செட்டி, அவர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தமிழர் கிடையாது. அவர் அழகா ஒரு செய்தியை சொன்னார். இந்த இந்திங்கிற ஒரு மொழியை அவங்க கொண்டு வரதுனால நிறைய பழங்குடியினர் தங்களுடைய தாய்மொழியான அந்த மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறாங்க. அவர்கள் பழங்குடி இல்லாத வேறொரு மொழியைத்தான் அங்கே மதர் டேங்குனே நிறைய மொழிகள் அடையாளப்படுது. அவங்க ஏற்கனவே, ஏன்னா பல மொழிகள் எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது அவங்க தாய்மொழிங்கிற மாதிரி அவங்க கற்பிதத்தில் வாழ்வாங்க. உதாரணத்துக்கு போஜ்புரி, அந்த மொழியை பேசுறவங்க தங்களை இந்தி தாய்மொழி நினைச்சிட்டு அவங்க இந்தி தாய்மொழியாவே படிக்கிறாங்க. அப்ப தாய்மொழின்னு படிப்பதே அவர்களுக்கு மாற்று மொழி தான், அந்நிய மொழி தான். அது மாதிரி மைத்திரி மாதிரி நிறைய மொழிகள் இருக்கு. அந்த மொழிகள் தாய்மொழி வேற. தாய்மொழின்னு அவங்க இந்தி திணிக்கப்படும், தாய்மொழியே அவர்கள் மீது திணிக்கப்படுது. அப்ப இந்தியே அவங்களுக்கு அந்நிய மொழி, ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி. அப்ப அதனாலதான் அவர்களால் கற்றல் திறன் குறையுதுங்கிறாங்க. எதுவுமே அவங்களுடைய தாய்மொழியில இல்லைங்கிறாங்க. இப்ப இவங்க இந்தியை திணிப்பதனால் நிறைய பழங்குடியினர் இடைநிற்றலுக்கே இவங்க இந்தி திணிப்பு காரணம் ஒரு ஆய்வுபூர்வமா சொல்றாங்க.